நேர்களே, ஸ்வீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். எனக்கு பிரியமான நண்பர்களே, வணக்கம். இன்று நான் பேச இருக்கிற தலைப்பு, உங்கள் உள்ளத்தை சோதித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக சோதித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானாலும் சரி, மற்ற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பீர்களானாலும் சரி, உங்கள் இதயம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? உங்கள் இருதயத்தை பார்த்து அவர் தட்டி கொடுக்குற அளவில் நீங்கள் வாழ்கிறீர்களா? ஒன்று, நம்முடைய குற்றங்களை உணர்வோமானால் அது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், கடவுளிடத்தில். என்னில் மனிதாபிமானம் அற்ற துர்க்குணங்கள் இருந்தால், என்னில் இரகசிய பாவங்கள், தவறான தொடர்புகள் இருந்தால், என்னில் ஒருவரை ஒருவர் பகைத்து சகோதர அன்பு இழந்து இருந்தால், என்னில் சபை வெறி, இனவெறி, ஜாதி வெறி அல்லது ரீஜனல் ஏரியா வெறி, படிப்பு வெறி, பணவெறி, ஒரு பதவியில் இருந்தால் பதவி வெறி, இவைகளெல்லாம் இருந்து நாம் மனிதர்களாக இல்லாமல் இருந்தால் கடவுளிடத்தில் சொல்லுங்கள். நான் சுயநலத்துக்காக நான் இருக்கிற நிறுவனத்தில் தேவையற்ற சட்டங்களை கொண்டு வந்து மக்களை நெருக்கி வைத்திருந்தால், ஏன் இஷ்டப்படி கருத்துக்களை, சொற்பொழிவுகளை மக்களுக்கு பேசி அவர்களை புண்படுத்தி இருந்தால், எனக்கு ஆவிக்குரிய பெருமை இருந்தால், நான் ஒரு தலைவனாக இருந்தால், எனக்கு இருக்கிற ஆணவம் வந்திருந்தால், இதையெல்லாம் கடவுளிடத்தில் சொல்லி நாம் அந்த இடத்திலிருந்து இறங்க வேண்டும், தாழ்மைக்கு வர வேண்டும். நாங்கள் பதவிகளை பிடிக்க சூழ்ச்சி செய்தால், நான் பட்டங்களையும் பதவிகளையும் முன்னிறுத்தி என்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? இதெல்லாம் கேள்வி நீங்களாக கேட்கணும். நான், என் ஸ்தாபனம், என் மக்கள், என் இனத்தார், எங்கள் ஊருக்காரர்கள் அல்லது நான் இருக்கக்கூடிய ஒரு கழகத்தை சார்ந்தவர்கள் என்று சுய உரிமையை மட்டும் பாராட்டி வாழ்ந்து கொண்டிருந்தால் விரோதத்தை தான் கொடுக்கும். அதிலிருந்து இறங்க வேண்டும். பைபிளை வைத்து சில போதகர்களோ கிறிஸ்தவர்களோ என்ன நினைக்கிறார்கள்? சுயநலத்துக்காக நான் இன்டர்பிரட் பண்ணுவேன். வேத புஸ்தகத்தில் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது, அதைத்தான் நான் கீழ்ப்படிந்து செய்வேன் என்று இருந்தால் அதை விட்டு விலக வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய சபையில், ஸ்தாபனத்தில், உங்களுடைய குழுவில் ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகளை நீங்கள் விசாரிக்காமல் அவர்கள் எப்படி நலிந்து போகட்டும் என்று இருந்தால் நீங்கள் அதை விட்டு மாற வேண்டும். நான் தவறான உறவு முறைகளை ஊக்குவிக்கவும், விவாகரத்துக்களை ஆதரிக்கவும், இந்த மாதிரி மாரல், ஒரு தன்மை யோக்கியங்கள் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுன்னு சொல்லி கமிட்டியில் சேர்த்துக்கிறீங்களா? அது கயவர்கள் கூட்டமாகிவிடுமே. ஒரு இடத்துல ஒரு லேடி டைவர்சி, அவள் இள வயசில் ஒரு பிள்ளையோடு புருஷனை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு டைவர்ஸ் வாங்கி கொண்டாள். அவளை கமிட்டியில் முக்கியமான நபராக ஒரு ஸ்தாபனத்தில் வைத்திருந்தார்கள். அதை நான் சொன்ன 2 பேரும் அங்கே உள்ள தலைவரிடத்திலும் சொன்னேன், அந்த தலைவர்களின் பொறுப்பாளியாக இருந்த ஒரு இடத்திலும் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார்கள், அப்படி ஒவ்வொருத்தரையாக குற்றம் பார்த்தா கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம குற்றம் பார்க்கல, அவர்களை செய்வது தவறு, இந்த தவறானவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
அதையெல்லாம் நான் விளக்கமாய் இன்னொரு முறை வரும்பொழுது கிறிஸ்தவ நெறிமுறைகளிலே அது தள்ளி வைக்கப்பட்டவைகள். நாங்கள் உபவாசங்களையும் மறந்து ஆகார மோகமாக, தியாகங்களை மறந்து உல்லாச மோகமாக இருந்தால் கடவுளிடத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். காணிக்கை பணத்தை தேவையுள்ள பிற ஊழியங்களுக்கு கொடாமல் உங்கள் பெருமைக்காக, உங்கள் சுயநலத்திற்காக செலவழித்தால் அது அக்கிரம செயல் என்பதை அறிந்து மன்னிப்பு பெற வேண்டும். இன்னும் ஒரு சிலர் நாங்கள் கொள்ளையடிப்போம், லஞ்சம் வாங்குவோம், பணங்களை சேர்ப்போம், அந்த பணத்தை வைத்து நாங்கள் தர்மசாலைகளுக்கும் இந்த மாதிரி கடவுள் போக்கின்ற தர்மங்களுக்கும் நான் கட்டடங்கள் கட்டுவோம், பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்போம் என்று சொல்லுகிறவர்களை கடவுளே மன்னிக்க மாட்டார். ஏனென்றால் அங்கே நீதி செய்யாமல் 1க்கு 4 வட்டி போட்டு வாங்கி, லஞ்சம் வாங்கி பணத்தை சேர்த்து விட்டு இங்கே தான தர்மம் பண்ணி தங்களுடைய பேரை போட்டுக்கிறார்கள் தர்மகர்த்தா. அதை குறித்து கடவுள் நியாயம் தீர்ப்பார். நான் கடைசி காலம் என்பதை மறந்து பெருமைக்காக கட்டடங்களை கட்டுகிறது, மெமோரியல் கூடங்கள், மண்டபங்கள் கட்டுகிறது, நிலங்களை வாங்கி குவிக்கிறது, இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்கள் இருக்குமானால் கடவுள் உங்களை மன்னிக்க வேண்டும். நான் என் சபையை உற்சாக மனதோடும் ஆவியானவர் நடத்துதலின்படியும் நடத்தாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி டாக்டரினை வைத்து மக்களை கூட்டி சேர்ப்பீர்களானால் நீங்கள் கடவுளுக்காக நீதிமானை சேர்க்கவில்லை, பாவிகளை மட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பரிசுத்தவான்கள் ஆக்கிறீர்கள். ஆவியானவர் தந்தருளும் வார்த்தைகளுக்கும் காத்திராமல் சுயமாய் ஆயத்தம் செய்து பிரசங்கிக்கிறீர்கள். நீங்கள் பல மணி நேரம் ஜெபம் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார் எது தப்பு, எந்த பாயிண்ட் வலியுறுத்தக்கூடாது, எந்த பாயிண்ட்டை வலியுறுத்தி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுவார். சுவிசேஷ ஊழியர்களையும் அவர்களுடைய உத்தமத்தையும் அவமானப்படுத்தி அவர்களை திருடர்களாகவும், சபைக்கு எதிரானவர்களாகவும், அழைப்பில்லாதவர்களாகவும் அற்பமாய் பேசி அலட்சியப்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் அல்ல, நீங்கள் தூஷணர்கள், துன்மார்க்கர்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் இருதயத்தை தேவனிடத்திலே காட்டுங்கள். நாங்கள் எங்கள் குடும்பங்களை நன்றாய் விசாரிக்காமலும் எங்கள் பிள்ளைகளை நல் ஒழுக்கத்தில் வளர்க்காமலும் எங்கள் உறவுகளை மதியாமலும் இருந்தால் கட்டாய மனம் திரும்ப வேண்டும். தீமோத்தேயுவில் அதைத்தான் சொல்லுகிறார் பவுல். தன் குடும்பத்தை நன்றாய் விசாரிக்காதவன், தன் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்காதவன், கடவுள் பயத்திலே சேர்க்காதவன், உறவுகளை மதிக்காது இருக்கிறவன் எப்படி திருச்சபையின் தலைவனாக இருக்க முடியும்? இந்த பிரின்சிபலை தான் நான் கம்பெனி மேனேஜர்களுக்கு சொன்னேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தை சரியாக கவனிக்காவிட்டால் இந்த நிறுவனத்தினுடைய தலைவனாக நீங்கள் இருக்க முடியாது. உங்களுக்கு எந்த யோகியதும் இல்லை. You do not have the endorsement by yourself as a just man. எங்கள் மனைவியை கனப்படுத்துதலும் மனைவிக்கு உண்மையாயிராமலும் துரோகம் செய்திருந்தால் அவன் கடவுளிடத்திலே உண்மையாக இருக்க மாட்டான். நீங்கள் உண்மையான அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களாக உருவாக்கப்பட வேண்டும், தாழ்மையுடையவர்களாக வேண்டும். எங்கள் சுயநலத்திற்காக நீங்கள் வளர்ச்சியவோ ஒற்றுமையோ கெடுத்திருப்பீர்களானால் நீங்கள் எல்லா இடத்திலும் கெடுதலக்காரர்கள் தான். கெடுதலக்காரர்கள் மட்டும் இல்லை, கெடுக்கிறதுல எக்ஸ்பர்ட். உங்கள் முகத்தை பார்த்தாலே நான் சொல்லுவேன், இவர கொடும்பாவி. உங்கள் உள்ளத்திலே பிறரை மதிக்காதவன். அப்படி நான் இருந்த இடங்களிலே நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அவனுடைய குடும்பத்தை அலசி பார்த்தபோது அவன் குடும்பத்துக்கே லாயக்கில்லாதவன். நாங்கள் பிரசங்க பீடத்திலே நின்று மாம்ச எழுச்சி கொண்டு அடாவடித்தனமாக பேசியிருந்தால் நீங்கள் கடவுளுடைய பிரசங்கியார் அல்ல. நான் சபையிலே ஒரு சிலரை என் ஆதரவாளர்களாகவும்
ஒரு சிலரை எங்கள் எதிராளிகளாகவும் நினைத்து பாகுபாடு வைத்திருந்தால் நீங்கள் நிச்சயம் மன்னிப்பு பெற வேண்டும். போதகர்களாகிய நாங்கள் சபை மக்கள் கடினமாய், இருமாப்பாய், வெறுப்பாய் ஆளுகை செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை தேட வேண்டும். பிசாசனுடைய போராட்டங்களால், பொருளாதார கஷ்டங்களால் சோர்ந்து போயிருந்தால் மனிதர்களால் வந்த அத்தனைக்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் சுத்திகரிக்க தேட வேண்டும். ஆதியிலே கொண்டிருந்த தரிசனங்களையும் வைராக்கியத்தையும் கண்ணீரின் ஜெபத்தையும் நீங்கள் இழந்திருப்பீர்களானால், போலியாக பிரார்த்தனை செய்கிறவராய் இருப்பீர்களானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் நன்றி மறந்த மனிதர்களாய் சரீர பலவீனங்களினால், பலவித தடைகளினால் மௌனம் அடிவாகி இருந்தால் கடவுளிடத்திலே மன்னிப்பை தேட வேண்டும். தேவ பிரசன்னத்தை ஆராதனையிலே முக்கியப்படுத்தாமல் இசை, ஒலிபெருக்கி, விளக்குகளை போட்டு நீங்கள் ஆடம்பர நடனம் ஆடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இது நாடக கோட்டை அல்ல. நான் இன்னும் சில சமயம் சொல்லுவேன், தேவாலயத்தில் நீங்கள் அந்த ஆல்டரில் வேலை செய்யாத மைக்கு ஸ்டாண்டு, ஒடிஞ்சு போன சேரு, கிடக்கிற பலகை, இன்னும் எடுத்துக்கலாம் லைட்னு உடஞ்சி போன லைட்டு எல்லாத்தையும் அங்கே குமிச்சு போட்டு ஆல்டரில் நீங்கள் அங்கே மேடையை பாட்டு நடத்தியிருப்பீர்களானால் அது ஆல்டர் கிடையாது. அதுக்கு பக்கமாக திரும்பி கர்த்தரை எங்கே ஜெபம் பண்ண போகிறீங்க? அங்கே தான் கர்த்தர் இல்லையே. உடஞ்ச பாத்திரமும் எலி இருக்கிற தூசியமாக இருக்குமே. உங்களுடைய ஆல்டர் இட் ஹேஸ் டு பி வெரி கிளீன். நான் எந்த ஆல்டரில் பார்க்கும் பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பூங்கொத்து வைத்திருக்கலாம், விளக்கு எரிய வேண்டும், வேறு ஒன்று இருக்கக்கூடாது. உடஞ்சி போகிற நாற்காலி, ட்ரம் செட்டு எல்லாத்தையும் அங்கே பண்ணி போட்டுட்டு கர்டன் போட்டால் கூட தப்பு தான். அது உங்களுடைய அருவருக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். பரிசுத்தவான்கள் மறந்து இழிவான, கேவலமான, அருவருப்பான ஆசை, இச்சைகளுக்கு இடம் கொடுத்திருந்தால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்களுடைய உள்ளங்களையும், உங்களுடைய இல்லங்களையும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் சுத்திகரிக்க வேண்டும். நீங்கள் சுத்திகரிப்பதற்காக சொல்லப்பட்ட இந்த அருமையான வார்த்தைகள் மிகவும் மேன்மையான வார்த்தைகள். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரியுங்கள். உங்கள் வீட்டிலே பேசும் பொழுதும், ஆராதனைக்கு போய் திரும்பி வந்த பிறகு இந்த பிரசங்கியார் என்ன பேசினார், என்ன ஜோக் அடித்தார், என்ன பேசலை என்று ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டு கொடுக்காமல் அவர் பேசின வார்த்தைகளில் என்னென்ன சத்தியங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று கேளுங்கள். அவர் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு எது பிரியமாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிரியமில்லாத நிறைய இருந்திருக்கும், அதை பற்றி பேசாதீர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு பேசின போதகர் ஒன்றும் தெரியாதவர், ஆனால் நாம் பற்றித்து கொள்ள வேண்டிய ஒரே ஒன்றும் தெரியாதவர் கோயிலில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாரோ கூட்டி வந்திருக்காங்க. அதனால் ஆண்டவரே, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்படுகிற தேவ பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி தாருங்கள். உங்களுடைய திருச்சபையில், உங்களுடைய ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணவருடைய வார்த்தைகள் it should be inspiring, it should be educative, it should be instructive, it should be committing to repent, it should be leading you to surrender your life to the Lord, it should make you grateful to the Lord, teaching gratitude. இது இல்லாத எந்த பிரசங்கமும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரசங்கிகள் அல்ல. அவர்கள் தங்களுடைய பெருமைகளை பேசவும் அல்லது அவங்களை கூப்பிட்ட பெருமைக்காரர்களுக்கு இவர்கள் ஓதுவதற்காக வந்தவர்கள். நீங்கள் அப்படிப்பட்டவைகளை கேட்காமல் நேரே சொல்லுங்கள், இவர் பேசினதில் எங்களுக்கு எந்த விதமான ஞானமும், அறிவும், தெளிவும், மனம் திரும்புதலும் ஒன்றும் வரவில்லை, இவரை ஏன் கொண்டு வந்தீர்கள் என்று நேர கேளுங்கள். அல்லது இதுக்கு இன்சார்ஜாக இருக்கிற கேளுங்க, உங்களை எதுவும் லஞ்சம் கொடுத்தீர்களா, இல்லை அப்படியெல்லாம் கேட்க வேணாம். நீங்கள் ஏன் இப்படிப்பட்டவரை கொண்டு வந்தீர்கள், உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் என்ன என்று கேளுங்கள். மனம் திரும்புங்கள். உங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரிடத்திலே வாருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் பிரார்த்திக்கிறேன். ஆமென். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.